வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பழ சாம்பார். பருப்பே இல்லாமல் சாம்பார் வைக்கலான்னு என் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 அரிஞ்சு போட்டு வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி அரிஞ்சு போட்டு இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பிறகு வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இது கூடவே 10 சின்ன வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாகும். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் மாமியார் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட டிஷ்ஷை கமெண்ட் பண்ணுங்கள்.